Hi friends, welcome to a2zknowledge.com. So as நான் previous class சொன்ன மாதிரி லினக்ஸ் கமெண்ட்ஸை புதுசாக நம்ம வெப்சைட்டில் நான் போட போகிறேன். ஸோ அதை பற்றி ஜஸ்ட் லினக்ஸ் பேசிக் கமெண்ட்ஸ் என்னென்னு ஜஸ்ட் நம்ம இன்னைக்கு பார்ப்போம். ஸோ நம்ம இந்த டாபிக்ஸ் எல்லாத்தோட லினக்ஸ் பேசிக்ஸ் கமெண்ட்ஸையும் கவர் பண்ணுவோம். லைக் ஃபைல் ஹேண்ட்லிங், டெக்ஸ்ட் ப்ராசஸிங், சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன், ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட், ஆர்கேவல், நெட்வொர்க் ஃபைல் சிஸ்டம் அண்ட் அட்வான்ஸ் கமெண்ட்ஸ். ஸோ இதில் எல்லாத்துலேயும் பேசிக் ஒரு லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கும் ஒர்க் பண்ணால் என்னென்ன ரொம்ப அடிப்படையாக தேவை அப்படிங்கிறத நம்ம எல்லாம் பார்ப்போம். ஸோ நான் யூஸ் பண்ணுற லினக்ஸ் வந்து உபுண்டு. ஸோ உபுண்டுவில் நீங்கள் கண்ட்ரோல் ஆல்ட் டி கொடுத்தீங்கன்னா டெர்மினல் ஓப்பன் ஆகும். ஸோ லைக் ஃபெடோரா அந்த மாதிரி நீங்கள் என்ன லினக்ஸ் வெர்ஷன் யூஸ் பண்ணுறீங்களோ இல்லை என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லினக்ஸில் வேறு என்ன மாடல் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பட் இந்த கமெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் சேம் தான். ஒரு சில சின்ன சேஞ்சஸ் இருக்கும், பட் அது ரொம்ப பெருசாக இருக்காது. ஸோ இப்போ நம்ம ஜஸ்ட் ஃபைல் ஹேண்ட்லிங் கமெண்ட்ஸ் பார்ப்போம். இந்த ஃபஸ்ட்டு கமெண்ட் வந்து mkdir. ஸோ mkdirனால் நமக்கு தெரியும், லைக் மேக்கிங் ஏ டேரக்ட்ரி, ஒரு புது டேரக்ட்ரி இந்த சென்ஸ் ஃபோல்டர் தான். ஸோ இதுதான் என்னோட டெர்மினல். ஸோ இது ஜஸ்ட் என்னோட யூசர் நேம் வித் என்னோட ரூட்டோட நேம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு டேரக்ட்ரி உங்களுக்கு க்ரியேட் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ mkdir, ஒன் செகண்ட். ஸோ இப்போ நான் உங்களுக்கு என்னோடய ஹோமில் இருக்கேன். நான் ஜஸ்ட் என்னோடய ஹோமில் இருந்து நான் டெஸ்க்டாப்புக்கு போய்க்கிறேன். உங்களுக்கு அங்கே நிறையா டேரக்ட்ரிஸ் இருக்குது. ஸோ நான் டெஸ்க்டாப் போய்க்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்எஸ் இதெல்லாம் நான் பின்னாடி பார்க்கலாம், எல்எஸ் எல்லாம் என்னென்னு. ஸோ இதில் எல்எஸ்னால் இப்போ லிஸ்டிங் டேரக்ட்ரி. ஸோ என்னோட டெஸ்க்டாப்பில் இந்த ஃபைல்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா mkdir அப்படின்னு சொல்லி மேக்கிங் ஏ டேரக்ட்ரி, அதாவது mkdir ஸ்பேஸ் ஒரு டேரக்ட்ரி நேம். லைக் நம்ம என்ன கொடுக்கலான்னா லைக் a2zknowledge.com அந்த மாதிரி ஏதோ சம்திங் ஒரு டேரக்ட்ரி க்ரியேட் பண்ணுறேன். ஸோ க்ரியேட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ லைக் எல்எஸ் கொடுத்தீங்கன்னா லிஸ்ட் பண்ணும். ஸோ இப்போ தெரிஞ்சுக்கலாம். ஸோ எங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா a2zknowledge.com அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேரக்ட்ரி க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் எல்எஸ் கொடுத்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டு உங்களுக்கு உள்ளே என்னென்ன இருக்கோ அதெல்லாம் லிஸ்ட் ஆகும். ஸோ கிளியர் பண்ணிடலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எல்எஸ். ஸோ லிஸ்டிங் ஏ டேரக்ட்ரி கண்டென்ட்ஸ். ஸோ எல்எஸ்ன்னு சொன்ன மாதிரி லிஸ்டிங் டேரக்ட்ரி கண்டென்ட்ஸ். ஸோ இப்போ உங்களுக்கு எல்எஸ்லேயே இன்னும் நிறைய என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம விண்டோஸ்லேயும் சரி உபுண்டுலேயும் சரி சம் ஹிடன் ஃபைல்ஸ் இருக்கும். அதெல்லாம் ஓஎஸோட சம் ஹிடன் ஃபைல்ஸ் இருக்கும். அதை எப்படி பார்க்கலாம், எது எப்படி லிஸ்ட் பண்ணி பார்க்குறதுனா ls-a கொடுத்திங்கன்னா ஹிடன் ஃபைல்ஸ் வரும். பட் இங்கே என்னோடய டெஸ்க்டாப்பில் எந்த ஹிடன் ஃபைல்ஸும் இல்லை. ஸோ நான் உங்களுக்கு ஹோம் கூட்டிகிட்டு போகிறேன். ஸோ ls-a அப்படின்னு கொடுத்திங்கன்னா இந்த டாட்டில் ஸ்டார்ட் ஆகிருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் ஹிடன் ஃபைல்ஸ். நீங்கள் ஹோமில் போய் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இருக்காது. ஸோ இந்த மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது தெரிஞ்சுக்கணுன்னா மேன். ஸோ மேன் இஸ் அ கமாண்ட் யூஸ் டு ஹெல்ப் யூ. ஸோ இந்த மேன் கொடுத்து எல்எஸ் கொடுத்திங்கன்னா ஜஸ்ட் எல்எஸ்னால் என்ன, அதோட நேம், சினாப்சிஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷன். ஸோ அதில் என்னென்ன இருக்குது. இப்போ ஸ்மால் ஏன்னு கொடுத்தா நான் சொன்ன மாதிரி ஹிடன் ஃபைல்ஸை காமிக்கும். ஸோ b-b கேப்ஸ் b ஸ்மால் c. ஸோ இந்த மாதிரி என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு வரும். ஸோ லைக் எஸ்கேப் கொடுத்திங்கன்னா வெளியில் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ கிளியர் பண்ணிடலாம். ஸோ எல்எஸ் அதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னா சிடினா சேஞ்சிங் ஏ டேரக்ட்ரி. நான் இப்போ டெஸ்க்டாப்பில் இருக்கேன் அப்படின்னா, ஸோ இப்போ டெஸ்க்டாப்பில் இருந்து நம்ம க்ரியேட் பண்ண டேரக்ட்ரி a2zknowledge.com அப்படின்னு க்ரியேட் பண்ண அந்த டேரக்ட்ரிக்குள்ளே போகணும் அப்படின்னா இப்படி சிடி கொடுத்து அந்த டேரக்ட்ரி நேம் கொடுத்திங்கன்னா உள்ளே வந்துடும். ஸோ உங்கள் டாலர் சிம்பிள் லாஸ்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நம்ம உள்ளே வந்தாச்சு. ஸோ உள்ளே வந்ததுக்கப்புறம் இதுக்குள்ளே ஏதாவது கண்டென்ட் இருந்தால் லிஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பட் எந்த கண்டென்ட்டுமே நம்ம இன்னும் a2zknowledge.comக்குள்ளே போடலை. ஸோ அதனால் எம்டியாக இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் வந்து வெளியில் வரணும் அப்படின்னா லைக் இப்போ சிடி ஸ்பேஸ் டாட் மட்டும் கொடுத்து வெளியில் வந்தீங்கன்னா லீஸ்ட்டாக இருக்கிற அந்த பேத்தில் இருந்து மட்டும் வெளியில் வரும். அதாவது a2zknowledge.comல இருந்து மட்டும் வெளியில் வரும் டபுள் டாட் கொடுத்தீங்கன்னா. ஸோ இதே நான் ஒன்றும் கொடுக்கல, சிடி அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், உங்களுக்கு இப்படி வந்துடும். ஸோ உங்களுக்கு என்னாச்சுன்னா சிடி விட்டு வெளியில் வந்துருச்சு. ஓகேங்களா? அதாவது சிடி விட்டு இல்லை, அந்த ஃபுல் பாத்தையும் விட்டு வெளியில் வந்துருச்சு. ஸோ இப்போ எனக்கு அப்படி வரக்கூடாது அப்படின்னா, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா டெஸ்க்டாப்புக்குள்ளே போகிறேன். ஸோ உள்ளே போகிறதுக்கும் சிடி கொடுத்து நம்ம போகலாம். இப்போ திரும்பவும் நான் என்ன பண்ணுறேன் a2zknowledge.comக்குள்ளே போகிறேன். ஸோ இப்போ எனக்கு a2zknowledge.com அப்படிங்கிற அந்த ஃபோல்டர்லேருந்து மட்டும் வெளியில் வரணும்னா சிடி ஸ்பேஸ் டபுள் டாட் கொடுத்திங்கன்னா அதுலேருந்து மட்டும் வெளியில் வரும். பட் டெஸ்க்டாப்லேருந்து வெளியில் போகாது. ஓகேங்களா? ஸோ இப்போ கிளியர் பண்ணிடலாம்.
ஸோ நெக்ஸ்ட் இதனோட கண்டினியூஷன் பார்த்தீங்கன்னா PWD. ஓகே, இப்போ நான் வந்துட்டு என்ன பேத்தில் இருக்கேன்னு எனக்கு தெரியல அப்படின்ற கேஸில் நீங்கள் PWD கொடுத்தீங்கன்னா ஹோமில் யூசர் நேம், அதாவது என்னோட யூசர் நேம் SP கௌதமில் நீங்கள் டெஸ்க்டாப்பில் இருக்கீங்க. ஸோ நீங்கள் எங்கே இருந்தாலும் பேத் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நான் இப்படி கொடுக்குறேன். ஸோ இப்போ திரும்ப PWD கொடுத்தீங்கன்னா பேத் வரும், நீங்கள் எங்கே இருக்கீங்க இப்போ கரண்ட்டாக அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விம் அப்படிங்கிறது VI இம்ப்ரூவ்டு எ ப்ரோக்ராமர்ஸ் டெக்ஸ்ட் எடிட்டர். ஸோ லினக்ஸில் நம்ம எல்லாமே வந்துட்டு VI, அதாவது டெக்ஸ்ட் எடிட்டர், நம்ம விண்டோஸில் நோட்பேட் யூஸ் பண்ணுற மாதிரி இங்கே நீங்கள் ஒரு புதுசாக ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா VI ஸ்பேஸ் ஒரு டெக்ஸ்ட் சம்திங் ஒரு நேம் கொடுக்கலாம், hi.text அப்படின்னு கொடுத்தனா இப்படி உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். ஒரு இதுதான் இங்கே தான் நீங்கள் உங்கள் கண்டென்ட் எல்லாம் அடிச்சுக்கணும். ஸோ கண்டென்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடி இன்சர்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிக்கணும். சில லேப்டாப்பில் ஐ ப்ரெஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நான் இங்கே கொடுக்குறேன், hi I am A to Z knowledge.com அப்படின்னு சொல்கிறேன். ஸோ நம்ம விண்டோஸில் என்ன பண்ணுவோம், நோட் பேடில் அடிச்சோடனே Ctrl+S கொடுத்து சேவ் பண்ணுவோம். சேம் ஹியர் என்ன பண்ணணும்னா, பட் இங்கே அந்த மாதிரி கிடையாது. எஸ்கேப் Shift:_WQ கீழே பார்த்தீங்கன்னா எஸ்கேப் Shift:_ கொடுத்து WQ எதுக்குன்னா, அதாவது சேவ் பண்ணிவிட்டு குயிட் பண்ணுறதுக்காக. சேவ் பண்ணி குயிட் பண்ணணும்னா எஸ்கேப் Shift:_WQ. இல்லை எனக்கு இது வேணாம், நான் சேவ் பண்ணக்கூடாது அப்படின்னா ஜஸ்ட் குயிட் மட்டும் நான் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எஸ்கேப் Shift:_Q ≠ அப்படி போட்டு நீங்கள் வெளியில் வந்துடணும். ஸோ VI தான். ஸோ நீங்கள் உபுண்டு இன்ஸ்டால் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் ஒரு டிஃபால்ட் எடிட்டர் இருக்கும். அதாவது VI இப்போ நம்ம டைப் பண்ணி VI hi.text இப்படி சொல்லிட்டு நம்ம உள்ளே போனோம் இல்லைங்களா. ஸோ நம்ம போன டைம் வந்து சேவ் பண்ணாமல் குயிட் பண்ணிட்டோம், அதனால் இங்கே நாம் எழுதுனது இல்லை. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா I am A to Z knowledge.com அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகேங்களா, சாரி ஐ இல்லை, இப்போ நான் இப்படி கொடுத்துட்டேன் அப்படின்னா ஸோ இதுதான் நம்மளோட VIயோட எடிட்டர். ஸோ இப்போ நான் இது உங்களுக்கு லெஃப்ட்டு ரைட்டு இப்படி போகிறேன் பார்த்தீங்களா, லெஃப்ட் ஏரோ ரைட் ஏரோ லெஃப்ட் ஏரோ ரைட் ஏரோ. ஸோ இப்படி வந்துட்டு நான் என்ட்ரு கீழே கொடுத்துட்டு டவுன் ஏரோலாம் ப்ரெஸ் பண்ணலாம். ஆனால் நீங்கள் நார்மலாக நீங்கள் உபுண்டுவில் VI இருக்கும், அந்த VI நீங்கள் யூஸ் பண்ணி என்ட்ரானிங்கன்னா உங்களால் இந்த லெஃப்ட் ஏரோ ரைட் ஏரோலாம் ப்ரெஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஒரு ஜங்க் கேரக்டர் டைப் ஆகும். அதாவது ஒரு ஜங்க் கேரக்டர்னால் ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் பவர் சிம்பிள் இந்த மாதிரிலாம் வரும். நீங்கள் டைப் பண்ணலாம், அவ்வளோதான். நீங்கள் லெஃப்ட் ஏரோ ரைட் ஏரோலாம் வந்து டைப்பே பண்ண முடியாது. ஸோ அதனால தான் நம்ம ஒன்று இன்ஸ்டால் பண்ணணும், அதுதான் விம் வந்து VIயோட அட்வான்ஸ் எடிட்டர். நீங்கள் விம் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் லெஃப்ட் ரைட் ஏரோலாம் வந்து உங்கள் எடிட்டருக்குள்ளே நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஸ்டாலுக்கான கமாண்டு, ஸோ நீங்கள் இதுன்னு இல்லை, நார்மலாக ஏதாவது இன்ஸ்டால் பண்ணணும்னா sudo apt-get install vim அப்படின்னு கொடுத்து என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களோட உபுண்டு பாஸ்வேர்ட் கேட்கும். அந்த பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ சூடோங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம ரூட் யூசர் பர்மிஷன் வாங்குறதுக்காக. ஸோ சூடோன்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் இந்த லைன் அடித்து முடிச்சோடனே பாஸ்வேர்ட் கேட்கும், உங்கள் சிஸ்டமோட பாஸ்வேர்ட். ஸோ தட் நீங்கள் ஆத்தென்டிகேஷனாக டவுன்லோட் பண்ணுறதுக்குன்னு நம்ம கேட்க வைக்கிறதுக்காக சூடோ கொடுக்குறோம். apt-get அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான கமாண்ட், அதாவது உபுண்டுக்கு apt-getன்னு கண்டிப்பாக கொடுத்தா தான் இன்ஸ்டால் ஆகும். அதே ஃபெடோராவுக்கு பார்த்தீங்கன்னா yumன்னு கொடுப்பாங்க, yum இன்ஸ்டால் சம் பேக்கேஜ், yum இன்ஸ்டால் ஏதாவது ஒரு ஜாவா விம் அந்த மாதிரி. ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா sudo apt-get install vimன்னு கொடுத்துருக்கேன். இதே நீங்கள் வேறு ஏதாவது எக்லிப்ஸ் அந்த ஐடி ஏதாவது டவுன்லோட் பண்ணணும்னா எக்லிப்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கலாம், இல்லைன்னா ஜாவா அப்படின்னா ஜாவான்னு கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ விம் இப்படி பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பாஸ்வேர்ட் கேட்கும், பாஸ்வேர்ட் கேட்டதுக்கப்புறம் இந்த விம்மை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த விம்மை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நான் விம்முன்னு கொடுத்து தான் வந்து என்னோடய ஃபைலை ஓப்பன் பண்ணணுமா அப்படிங்கலாம் கிடையாது. நீங்கள் விம்மும் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கலாம், பட் நம்ம VIயே கொடுக்கலாம். ஏன்னா விம் வந்து என்ன ஆகும்னா VIயோட அந்த ப்ரீவியஸ் எடிட்டரை வந்து அப்கிரேட் பண்ணிடும். ஸோ நீங்கள் VI கொடுத்து உங்கள் டெக்ஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு நீங்கள் லெஃப்ட் ஏரோ ரைட் ஏரோலாம் கொடுக்கலாம். இப்போ அந்த ஜங்க் கேரக்டர் வராது. ஸோ நம்ம வந்து ஒரு டெக்ஸ்ட்டை எப்படி VI யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அண்ட் தென் கண்டினியூஷன். ஸோ காப்பி கமெண்ட். ஸோ நம்ம காப்பி கமெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு சோர்ஸ்லேருந்து ஒரு டெஸ்டினேஷனுக்கு ஃபைல்ஸை காப்பி பண்ணுறது தான் வந்துட்டு காப்பி கமெண்ட் இல்லைங்களா. ஸோ இப்போ நான் வந்து ஒரு சோர்ஸ்லேருந்து ஒரு டெஸ்டினேஷனுக்கு ஒரு ஃபைலை காப்பி பண்ண போகிறேன். ஸோ காப்பி பண்ணுறதுனா என்ன அர்த்தம், ஸோ சோர்ஸ்லேருந்து டெஸ்டினேஷனுக்கு ஒரு ஃபைலை காப்பி பண்ணிங்கன்னா அது சோர்ஸ்லேயும் இருக்கும் டெஸ்டினேஷன்லேயும் இருக்கும். ஆனால் அடுத்த டாபிக் பாருங்கள், மூவ் இருக்குது. மூவ் வந்து சிமிலர் டு காப்பி தான். இப்போ சோர்ஸில் இருக்கிற ஒரு ஃபைலை டெஸ்டினேஷனுக்கு மூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் சோர்ஸில் அந்த ஃபைல் இருக்காது. இதுதான் காப்பிக்கும் மூவுக்கும் டிஃப்ரென்ஸு. ஸோ இப்போ நான் டெஸ்க்டாப்பில் இருக்கேன், LS கொடுக்குறேன். ஓகேங்களா. ஸோ இங்கே A2Z-knowledge.comங்கிற ஃபோல்டருக்குள்ளே என்னோட hi.text நான் காப்பி பண்ண போகிறேன். ஸோ காப்பி
hi dot text space கொடுத்துட்டு a2zknowledge.com. ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா என்னோட hi.text a2zknowledge.com குள்ளே காப்பி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா a2zknowledge-குள்ளே போய்க்கோங்க. போனதுக்கப்புறம் ls கொடுத்தீங்கன்னா hi.text இருக்குங்களா, காப்பி ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு மூவ் கமாண்ட் பார்ப்போம். ஸோ மூவ் கமாண்ட் அப்படின்னு என்னென்னா லைக் இந்த ஒரு டைரக்டரி லைக் இப்போ நான் இங்கேருந்து வெளியில் வந்துடுறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ இன்னொரு in.txt ஒன்று இருக்குங்களா, அந்த in.txt-ஐ திரும்ப நான் a2zknowledge.com-குள்ளே மூவ் பண்ண போகிறேன். நல்லா பாருங்கள், in.txt வந்து ரெண்டு இருக்குது. லைக் in.txt இதோட ஒன்று இருக்குது, இதோட ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. நான் in.txt வந்து இப்போ மூவ் பண்ணிவிட்டு திரும்ப வந்து பார்க்கும்போது இங்கே இருக்காது. ஸோ mv கமாண்ட் mv in.txt ஸ்பேஸ் a2zknowledge.com. ஓகேங்களா, இப்போ எல்எஸ் கொடுங்களேன். ஸோ அந்த இங்கிருந்து அந்த ind.text இல்லை பார்த்தீங்களா. ஸோ இப்போ நீங்கள் வந்து a2zknowledge.com-குள்ளே போயிட்டு எல்எஸ் கொடுங்க. நம்ம காப்பி கொடுத்து போட்டது ஹாய், நம்ம ஆனால் மூவ் பண்ணது ind.txt. ஸோ காப்பி அண்ட் மூவ் எப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுட்டீங்க. ஸோ வெளியில் வந்துடலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதனோட கண்டினியூஷன் rm. ஸோ rm அப்படின்னா லைக் ரிமூவிங். ஸோ இப்போ நான் ரிமூவ் பண்ணணும். எதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா இப்போ நான் a2zknowledge.com-குள்ளேயே வரேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு ஃபைல் இருக்குது. எனக்கு ஒன்று ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா rm hi.txt-ஐ நான் ரிமூவ் பண்ணணும். ஸோ கொடுத்துட்டிங்கன்னா ரிமூவ் ஆகிடுச்சு. இப்போ எல்எஸ் கொடுங்க. in.txt மட்டும்தான் இருக்குது. ஓகே, இது டெக்ஸ்ட் ஃபைலுக்கு. நான் ஏதாவது டைரக்டரியை டெலீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெளியில் வந்துட்டு rm. இப்போ இதில் என்ன டைரக்டரி டெலீட் பண்ணலாம்? ஸோ நம்ம ஜஸ்ட் ஹலோ டெலீட் பண்ணலாம். ஸோ ஹலோ டெலீட் பண்ணுறதுக்குள்ள அதில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ ஹலோங்கிற டைரக்டரிக்குள்ளே ஒன்றும் இல்லை. ஸோ ஹலோ நம்ம டெலீட் பண்ணலாம். ஸோ rm-rf. ஸோ rf ஃபார் rm வந்து ரிமூவிங்க்கு, மைனஸ் rfங்கிறது ரிமூவிங்கே டைரக்டரிக்கு. ஸோ ஹலோ எல்எஸ் கொடுங்க. உங்கள் ஹலோ இல்லை. ஸோ டைரக்டரி ரிமூவ் பண்ணுறதுக்கு rm ஸ்பேஸ் -rf கொடுக்கணும். ரிமூவிங் டெக்ஸ்ட் ஃபைலுக்கு rm அந்த டெக்ஸ்ட் ஃபைல் .txt அந்த எக்ஸ்டென்ஷனோட கொடுக்கணும். ஸோ ரிமூவிங். ஓகேங்களா. ஸோ அடுத்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா லாஸ்ட்டு நம்மளோட ஃபைல் ஹேண்ட்லிங். ஸோ ஃபைல் ஹேண்ட்லிங் கமாண்ட்ஸில் லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லைக் ஹிஸ்ட்ரி. ஸோ ஹிஸ்ட்ரி பார்க்குறதுனா நம்ம இது வரைக்கும் நம்ம டெர்மினலில் வந்து என்ன அடித்தோம் அதெல்லாம் ஹிஸ்ட்ரின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் வந்துடும். நீங்கள் வந்து ஏதாவது இந்த மாதிரி செல் கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு ஹிஸ்ட்ரி கொடுத்து இதை நீங்கள் ஒரு வேர்டில் கூட காப்பி பண்ணி உங்கள் ஃபியூச்சர் ரெஃபரன்ஸுக்கு வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் a2zknowledge.com. ஸோ இப்போ நம்ம ஃபைல் ஹேண்ட்லிங் ப்ராசஸ் பார்த்தோம். அடுத்து அட்வான்ஸ் கமாண்ட்ஸ், டெஸ்ட் ப்ராசஸிங், நெட்வொர்க்ஸ் எல்லாமே பார்ப்போம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் a2zknowledge.com. தேங்க்யூ.